என்எம்சியிலிருந்து வந்த அப்டேட்டுக்கான டவுன்லோட் பண்ணணும், அதை நீங்களே சிலபஸ் லிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அந்த என்எம்சியோட புது சிலபஸ் அப்டேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்குதுன்னு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மெயில் அகாடமி. நீட் 2025 ரிலேட்டடாக லாஸ்ட் 1 வீக்கில் ஒரு 2 அப்டேட் வந்திருக்கு. இதை பற்றி யாரும் அவ்வளோவா பேசலை. ஒரு அப்டேட் என்எம்சியில் இருந்தும் ஒன்று வந்து என்டிஏல இருந்தும் வந்திருக்கு. நம்ம ஒன்றா இப்போ பார்ப்போம். என்எம்சியிலேருந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2025க்கான சிலபஸ் வந்திருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கான சிலபஸ் வந்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இதில் அப்டேட்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய லெசன்ஸ் ரிமூவ் பண்ணி இப்போ சிலபஸே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் மாறுறதை வச்சு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்தது. ஃபைனலாக அந்த மாதிரி லெசன் ரிமூவ் பண்ணது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் வந்திருந்தது. இந்த வருஷம் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. லாஸ்ட் இயர் என்ன சிலபஸ் இருந்ததோ அதே தான் இருக்குது. ஸோ சிலபஸில் நோ சேஞ்ச். இது என்எம்சி கிட்டேருந்து வந்த அப்டேட்லேருந்து நமக்கு தெரியும். என்டிஏலேருந்து என்ன சார் அப்டேட் வந்தது? கூடிய விரைவில் நீட் 2025க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் டேட்டு, எக்ஸாம் டேட், இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜனவரியிலே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் வழக்கம் போல் May 4th எக்ஸாம் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். கூடிய விரைவில் அந்த அப்டேட் வரும். கூடவே அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தாங்க, அதுதான் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏஜ் லிமிட், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பரவலாக டிஸ்கஸ் பண்ணப்படும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பயம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, பயப்படாதீங்க. கண்டிப்பாக ஏஜ் லிமிட் ஒரு 28லேருந்து 30 வயசு வரைக்கும் தான் லிமிட் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நார்மலாக ஒரு 3 அட்டெம்ப்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இது பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அதனால் ஏஜில் ரெஸ்ட்ரிக்ஷன் வருமா, வந்தால் எனக்கு எழுத முடியாமல் போகுமா, 1 இயர் நான் அதுக்கு டெடிகேட் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன்னா நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. அன்லஸ் யுவர் ஏஜ் இஸ் 30 or above. அப்படி இருந்தால் வேணால் ரெஸ்ட்ரிக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் முக்கியமான அப்டேட். இது சம்மந்தமாக இந்த வீக்கில் வேறு ஏதாவது பரபரப்பு யூடியூப் சேனலில் சென்சேஷனலைஸ் பண்ண பார்த்தாங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இது வரைக்கும் நீட்டுக்கு இருந்ததே இல்லை. அப்படியே இருந்தாலும் நம்ம கம்பேரபிள் டு ஜேஇ பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் தான் வரும். ஸோ அதனால் எதுவும் பயப்பட வேணாம்னு நினைக்கிறேன். என்எம்சியிலேருந்து வந்த அப்டேட்டுக்கான டவுன்லோட் பண்ணணும், அதை நீங்களே சிலபஸ் லிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அந்த என்எம்சியோட புது சிலபஸ் அப்டேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்குதுன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா என்எம்சி கூடிய விரைவில் டேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிய வேண்டிய எல்லா விஷயமும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நம்ம வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது, அதுலேயும் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் கொஸ்டின் ப்ராக்டிஸ் இந்த மாதிரிலாம் நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.